ஹாய், ஹலோ எவ்ரிபடி. இன்றைக்கி லெக்சர் 4ல் வந்து நம்ம டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு சிம்ப்ளெக்ஸ் தியரி கான்செப்ட் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், நீங்கள் வந்து லெக்சர் 2ஓட வீடியோ சிம்மெட்ரிக் டுவல் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டுவலாக எப்படி மாற்றி போட்டாலும் இது சேம் ப்ராப்ளம் தான், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட்ட சேம் ப்ராப்ளம் தான். இது நம்ம டுவலில் மாற்றி நம்ம போடும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சரும் ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதில் எல்லாத்தையும் சிம்மெட்ரிக் டுவலில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க இந்த ப்ராப்ளத்தை நான் டுவலாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சிம்மெட்ரிக் டுவல். இப்போ நம்மளுக்கு எப்போ போல தெரியும், இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இது வந்து கண்டிஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரைன்ஸ், இது நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு cx ax less than or equal to b xj greater than or equal to 0 இருந்துச்சுன்னா, இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது சிம்மெட்ரிக்கல். இது வந்து கொடுத்துருக்க ப்ரைமல் ப்ராப்ளம், அதாவது சிம்மெட்ரிக் டுவலாக இருக்குது. இதை நம்ம டுவலாக மாற்றணும்னா எப்படி மாற்றுவோம்? மினிமைஸ் w, இந்த b வந்து b டிரான்ஸ்போஸாக மாறிடும், இந்த எக்ஸ் வந்து ஒய்யாக மாறிடும், ஒய் வந்து டுவல் வேரியபிளாக மாறிடும், ஏ வந்து ஏ டிரான்ஸ்போஸாக மாறிடும், எக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒய்யாக மாறிடும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மாறிடும், பி வந்து இந்த சி வந்து இங்கே சி டிரான்ஸ்போஸாக வந்துடும், நம்மளுக்கு வந்து ஒய்ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும் அப்படின்றது அந்த லெக்சர் 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்மெட்ரிக் டுவல் பார்க்கும்போது நம்ம பேசியிருப்போம். இப்போ இதே தான் இதை கொடுத்துருக்க அதே ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லெக்சர் 3ல் பார்த்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ராப்ளம் தான். அதை நான் டுவலாக மாற்றி அதையும் நான் சால்வ் பண்ணுறேன். அதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத பார்ப்போம். ஒரே ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம அதில் டிஃப்ரெண்ட் மாடல் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படியாப்பட்ட ஆன்சர்ஸ் நம்ம கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம கம்பேரிசன் பண்ண ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ அது மாதிரி வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு லெக்சர் 3 நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து சில கம்பேரிசன் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளம் இப்போ நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படி இப்போ மேக்ஸிமைஸ்னால் மினிமைஸ். இதில் சி வந்து என்ன இருக்குது, 10 12 இருக்குது. இது சி டிரான்ஸ்போஸாக மாத்திரம் என்ன கிடைக்கும், இப்படி கிடச்சிரும், 10 12 இப்படி கிடச்சிரும் நம்மளுக்கு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏ வந்து என்ன இருக்குது, ஏ வந்து 2 1 3 4ன்னு இருக்குது. இதை ஏ டிரான்ஸ்போஸாக நான் மாற்றணும் அப்படின்னா 2 3 2 காலம் வந்து ரோவாக மாறிடும், 2 3 1 4ஆக நம்மளுக்கு மாறிடும். இதே வந்து பி இருக்குது, பி வந்து 60 120 இருக்குது. இதை பி டிரான்ஸ்போஸாக மாற்றினோம்னா 60 120 அப்படின்னு நம்மளுக்கு மாறிடும். இப்போ இதே தான் கொண்டு போய் இங்கே பிரதிட்டோம்னா மினிமைசேஷன் ஆஃப் W B டிரான்ஸ்போஸ்ன்றது என்னது 60 120. இதை B டிரான்ஸ்போஸாக மாத்திரம்னா 60 120 இருக்கா. அப்போ 60 120 நம்மளுக்கு 2 வேரியபிள் இருக்கனால y1 y2 சப்ஜெக்ட் டு தி கன்ஸ்ட்ரெயின்ஸ். இங்கேயும் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், இங்கேயும் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும், இங்கேயும் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தோம்னா ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், 2 3 1 4. அதே பார்த்தீங்கன்னா y1 y2 வேரியபிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும். இப்போ இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ இங்கே சி டிரான்ஸ்போஸ்ன்னு பார்த்தோம்னா சி டிரான்ஸ்போஸ் இங்கே மாற்றி வச்சுருக்கோம் நம்ம 10 12. அப்போ y1 y2 greater than or equal to 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை தான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடாக மாற்றும்போது மினிமைசேஷன் ஆஃப் W 60 into y1 plus 120 into y2 subject to the constraints 2 into y1 plus 3 into y2 greater than or symbol
10. அதே வந்து செகண்டாக இருக்கிறது வந்து y1 + 4y2 ≥ 12. செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் y1 y2 ≥ 0. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஒரு சாதாரண ஒரு ப்ராப்ளத்தை நம்ம டூவலாக மாற்றியாச்சு. அப்போ எவ்ரி கிவன் ப்ராப்ளம் இஸ் பிரைமரி ப்ராப்ளம் டூவலாக மாற்றியாச்சு. இப்போ நான் ஒரு டூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். இப்போ டூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது இப்போ ப்ராப்ளம் இன் டைப் என்ன செய்யலாம், மேக்ஸிமஸ்லாம் மாற்றணும்னா ஒரு ப்ராப்ளத்தை என்ன செஞ்சிடலாம், W ஸ்டாரால் மல்டிப்ளை பண்ணோம்னா -60y1 -120y2 அப்படின்னு கிடைச்சிடும். அதாவது அந்த கொடுத்துருக்க அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மினிமைஸாக அந்த மேக்ஸிமிஸாக மாறிடும் நம்மளுக்கு தெரியும். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல கடனார் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு. நம்ம கடனார் ஈக்குவல்ட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து சர்ப்ளஸ் வேரியபிள் நம்ம எப்போவுமே சேர்ப்போம். ஆனால் இந்த இடத்துல நான் சர்ப்ளஸ் வேரியபிள் சேர்க்கலை. அந்த சர்ப்ளஸ் வேரியபிள் சேர்க்காம அதை == வச்சு ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ் வச்சு நம்ம போட முடியுமா, இந்த சம்மை வந்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் வந்து நம்மளுக்கு டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து எப்படி இருக்கணும், பாசிட்டிவாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே அதை ஃபஸ்ட் இதே வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது BI ≥ 0 இருக்குன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல அப்படி கிடையாது, மேபி இருக்கலாம், 0 இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நெகட்டிவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டுவல் சிம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம போக முடியும். அப்போ இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம், அப்போ நெகட்டிவ் இப்போ = இருக்கா, அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் நம்மளுக்கு -2y1 -3y2 ≤ -10 கிடைச்சிரும். இங்கே -y1 -4y2 ≤ -12 கிடைச்சிருச்சு. y1 y2 ≥ 0 அப்படின்றது கிடைச்சிருச்சு. இந்த W ஸ்டார் -W மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த W ஸ்டார் நம்மளுக்கு கிடைச்சிடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் மாத்திரம் இப்போ = மாற்றிட்டேன். அப்போ எவ்ரி சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை மாற்றி தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் படி நம்ம என்னங்க சார் செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். இப்போ ஸ்டாண்டர்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் W ஸ்டார் -60 இப்போ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மேக்ஸிமைஸ் W ஸ்டார் -60y1 -120y2. இதில் 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் == இருக்குது. அதனால் ரெண்டுத்துக்கும் ஸ்லாக் வேரியபிள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ரீவியஸ் லெக்சர் 3ல பார்க்கும்போது நான் x3 x4ன்னு எடுத்துக்கிறேன். அது நம்ம டுவலாக மாற்றினால நான் டுவல் வேரியபிள் y வந்தனால இந்த இடத்துல நான் வந்து y3 y4 எடுத்துக்கிறேன். இதை S1 S2 கூட நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக y3 y4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள் -2y1 -3y2 3y2 == பதிலாக ஒரு ஸ்லாக் வேரியபிள் y3 = -10 -y1 -4y2 plus y4 == பதிலாக another slack variable நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ = -12. therefore y1 y2 y3 y4 greater than or equal to 0. இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் நம்ம எழுதணும்ல, +0y3 +0y4 +0y3 +0y4 அது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம ப்ராப்ளத்தை மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம லெக்சர் 3ல அந்த மாதிரி அது டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கூட அந்த லெக்சர் 3 நான் கொடுக்குறேன். அதில் வந்து அதே மாதிரி தான் பிளாட் பண்ணுறோம். இப்போ எப்படி பிளாட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். எல்லா மாடலும் ஒன்று தான். அதை வந்து நம்ம CJ-CZJலேருந்து ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுவோம். இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுவோம். ஏன் இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறோம்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் வந்துருக்கு. அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றினா டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் நம்ம எத்தனை வேரியபிள் இருக்குது, முன்னாடி y1 இங்கே பாருங்கள். இப்போ எத்தனை வேரியபிள் இருக்குது, y1 y2 y3 y4 4 வேரியபிள் இருக்குது. இப்போ இதில் CJ என்ன சொல்லுவோம், CJ = -60 -120 0 0ன்னு வந்துடும். இது y1 இது y2 இது y3 இது y4 வேரியபிள் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு நேராக இருக்கிறது வந்து -2 -3 1 0 -1 -4 0 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து YB வந்து -10 -12 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேசிக் வேரியபிள். ஏன் பேசிக் வேரியபிள் நம்ம எதை எடுக்கணும், பேசிக் வேரியபிளில் y3 y4 நம்ம பேசிக் வேரியபிள் எடுக்கணும். y3 கோஎஃபிஷியன்ட் 0 y4 கோஎஃபிஷியன்ட் 0. நம்ம y1 y2 y3 y4 y1ன்றது இந்த இடத்துல பாருங்கள், இதோட y கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -2. அதே வந்து -3 இங்கே இருக்குது. அப்போ இந்த -3 இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம். இங்கே y3 வந்து 0. அப்போ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து y3 இங்கே 1 இருக்குது, 1 போட்டுக்கிட்டோம். y4 இல்லை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில்.
அதனால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், y4 ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் இல்லாதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேரியபிள் எப்படி கிடச்சிக்கும், நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் y1க்கு முன்னாடி -1 இருக்குது, y2க்கு பதிலாக -4 இருக்குது, y3 இல்லைங்க, y4 வந்து 1ங்க. அப்போ 1 இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டுரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு அது வந்து எப்படி இருக்குது, -10 -12 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா சார்? இப்போ பாருங்கள், இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம பிளாட் பண்ணிட்டோமா, பிளாட் பண்ணிட்டு இதில் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, சிஜேவும் இந்த இடத்துல போட்டாச்சு, சிஜேவை பிளாட் பண்ணிட்டோம். சிஜே -60 -120 0 0 அப்படின்னு பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரு இதை பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ எங்கே வந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ எங்கே வந்துச்சு, ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஆனால் டுவல் சிம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரைக்கும் ரேஷியோ கீழே வந்துடும். இதெல்லாம் நம்ம ஃபைலெலாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தனால நம்ம அந்த ரைட் ஹேண்ட் சைடை பற்றி பேசல, சிஜே பற்றி பேசிட்டு நம்ம ப்ராப்ளத்தை நம்ம போட்டோம் லெக்சரத்தில். இப்போ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பார்க்கணும். மோஸ்ட் நெகட்டிவ்ன்றட்டி நம்ம என்ன செய்யணும், -10க்கு போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ரியல் லைன் வரைஞ்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 0, இது -1 -2 அப் டு பார்த்தீங்கன்னா இது அதிகமான நெகட்டிவ்னா -1 விட -2 தான் மோஸ்ட் நெகட்டிவ், -3 அதை விட மோஸ்ட் நெகட்டிவ். சரிங்களா? மோஸ்ட் பாசிட்டிவ்னா 1, இப்போ 2 இருக்குன்னா மோஸ்ட் பாசிட்டிவ் 2, 1 வராது. அப்படின்றப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதில் மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்கும்போது -12 நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ -12 சூஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீ ரோ இது கண்டுபிடிச்சிட்டோம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு கீ காலம் கண்டுபிடிப்போம். இதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், கீ ரோ கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னங்க சார், கீ ரோ. இந்த கீ ரோவை கண்டுபிடிச்ச பின்னாடி பிவோட் ரோ. இப்போ இந்த பிவோட் ரோவில் எந்த எலமெண்ட் -1 -4 0 1 இருக்குங்க. இந்த இதில் எது வந்து பிவோட் எலமெண்ட்னு தெரியாது. இப்போ நம்ம கீ ரோ அதாவது பிவோட் ரோ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிவோட் ரோவும் பிவோட் காலமும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட்டு பிவோட் எலமெண்ட் ஆர் கீ எலமெண்ட் ஆர் லீடிங் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கீ ரோ மட்டும் தானே கிடச்சிருக்கு, அதாவது பிவோட் ரோ மட்டும் கிடச்சிருக்கா. இப்போ பிவோட் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அங்கே இஜட்ஜேன்னு நம்ம யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல டபிள்யூஜே அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் ஒய்பியில் வந்து y1 y2 y3 y4. அப்போ yBன்றது b = 1 up to 4 வரைக்கும் இருக்குன்னு நம்மளுக்கு அர்த்தம். சரிங்களா? இப்போ 1 up to 4 இருக்கு மாதிரி. அப்போ இது இப்படி பண்ணும்போது 0 0 into -2 0 into -1. அப்போ 0 + 0. அப்போ 0 கிடைச்சிருச்சுங்களா? அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே 0 வந்துச்சுன்னா, ரெண்டுமே 0 வந்துச்சுன்னா, 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அகைன் வி கெட் திஸ் ரோ இஸ் ஆல்ரெடி 0 எக்ஸிஸ்ட் 0. அப்போ நம்மளுக்கு இந்த ரோவே என்ன கிடச்சிரும் சார், நம்மளுக்கு 0 0 0 0ன்னு கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும், சிஜே மைனஸ் இஜட்ஜே சேம் எல்லா மாடலும் அப்படியே தான். நம்ம எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம லெக்சர் பார்த்தோம் அதே சேம் தான். அப்போ சிஜே மைனஸ் இஜட்ஜேன்னு இருந்துச்சு, இங்கே டபிள்யூஜே இருக்குது. அப்போ டபிள்யூஜே சிஜே என்னது -60. சிஜே என்னங்க சார் -60. டபிள்யூஜே மைனஸ் இருக்குது ஃபார்முலா. டபிள்யூஜே வந்து ஆல்ரெடி சிஜே வந்து -60, டபிள்யூஜே 0, அப்போ -0, அப்போ ஈக்குவல் டு -60 கிடச்சிருச்சுங்களா? -120 -0 -120 0 -0 0 0 -0 0. இந்த இடத்துல நம்ம கோடு போட்டு 0 -0 0 0 -0 0 அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லாதனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கோடு போட்டுக்கிறோம். இப்போ ரேஷியோ இந்த சைடு கீழே வருது. ஏன் கீழே வருது, பிவோட் ரோ கண்டுபிடிச்சிட்டிங்க, பிவோட் காலம் கண்டுபிடிப்பீங்க இல்லை. அப்போ பிவோட் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும், ரேஷியோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இந்த ரேஷியோவை நம்ம கீழே ரேஷியோன்னு கொண்டு வந்துடுறோம். டுவல்னா அப்படியே மாற்றி போடணும், வேறு எதுவும் கிடையாது. ரைட்டில் இருக்கிறத கீழே நம்ம போட போகிறோம், ரேஷியோ கீழே நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ -60 அதாவது ஃபார்முலா என்னன்னா சிஜே மைனஸ் டபிள்யூஜே டிவைடட் பை கீ ரோ. வாட் இஸ் த கீ ரோ, பிவோட் ரோ. பிவோட் ரோ கீ ரோ எல்லாமே ஒன்று தான். பிவோட் எலிமெண்ட் கீ எலிமெண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு ஒன்று தாங்க சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா -60 டிவைடட் பை -1 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அதாவது -60
cj minus minus 60 minus 1 minus minus cancel ஆயிரும். again we get a 60. 120 divided by 4 நான் நம்மளுக்கு 30. 120 divided by 4 நாங்க சார் நம்மளுக்கு 30. 120 minus 120 divided by minus 4 minus minus cancel ஆயிரும். 1 4s are 4 3 4s are 12. அப்ப again we get a 30. இப்போ 30. இப்போ இதில் என்னன்னு பார்க்கணும், ரேஷியோ எப்போவுமே மாறாது, ரேஷியோ இஸ் மினிமம். இப்போ இதில் மினிமம் ரேஷியோ எதுங்க இது. அப்போ இங்கிட்டு பிவோட் ரோ பிவோட் காலம் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட் என்னங்க சார், பிவோட் எலமெண்ட். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட் என்னங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிவோட் எலமெண்ட். அப்போ பிவோட் எலமெண்ட் இதில் -4 இருக்குது. அப்போ பிவோட் எலமெண்ட்டை வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த ரோ, இப்போ இது இந்த இடம் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த இடம் எங்கே இருக்குது, y2க்கு காலத்துக்கு நேராக இருக்குது. அப்போ y2 வந்து இந்த இடம் இங்கே பார்க்கணும். இப்போ இங்கே போட்டுறோம் நம்ம. இப்போ இந்த y2 இருக்கா, இப்போ இந்த y2 என்ட்ரி வேரியபிள், y2 என்ட்ரி வேரியபிள். y3 நம்ம இந்த ரெண்டாவது ஃபஸ்ட் ரோவில் எதுவுமே இல்லை மாறல, இந்த செகண்ட் ரோவில் தான் மாறி இருக்கு. அப்போ செகண்ட் ரோ வந்து இந்த என்ட்ரி வேரியபிள் y2 இங்கே வந்துடும், y3 அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி சேம் கான்செப்ட்ஸ் தான், ஒரு சேம் அல்காரிதம் தான், சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ y3 கோஎஃபிஷியன்ட் 0, y2. இப்போ y2ஓட கோஎஃபிஷியன்ட் என்னங்க சார் இங்கே நம்மளுக்கு -120 அப்படின்றது y2ஓட கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த எலமெண்ட்டை நம்ம என்னன்னு மாற்றணும், 1 அப்படின்னு மாற்றணும். தட் இஸ் கால்ட் பிவோட் எலமெண்ட். பிவோட் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், பிவோட் எலமெண்ட் இஸ் யூனிட்டி. அப்படின்னு யூனிட்டி மீன்ஸ் 1. அப்போ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா -4ஆல் இந்த இதை டிவைட் பண்ணால் போதுமா. அப்போ டிவைட் பண்ணால் -1 by -4 -4 by -4 அந்த ரோ அப்படியே எழுதிக்கிறேன். y4 ரோவை அப்படியே எழுதுறேன். -1 by 4 -4 by 4 0 by 4 1 by 4 -12 by -4. சரிங்களா, இது -4 தான். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 by 4 கிடைச்சிருச்சு அந்த இடத்துல பாருங்க. அதே வந்து இதை வெயிட் பண்ணோம்னா 1 -6 கேன்சல் ஆயிரும், 4 4s are 1. அப்போ 1 கிடைச்சிருச்சுங்களா. அடுத்து பாருங்க 0 by 4 0. அடுத்து -1 by 4 -6 கேன்சல் ஆயிரும், 1 4s are 4 3 4s are 12. அப்போ என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு, +3 அப்படின்றது கிடைச்சிடும். அப்போ இந்த ரோ கிடைச்சிருச்சு. அப்போ எப்பவும் போல இதுக்கு மேலே உள்ள ரோ எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், அகெயின் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நியூ ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்ட் ரோ மைனஸ் பிவோட் எலமெண்ட்டுக்கு அப் ஆர் டவுன், அது எதன் பொறுத்து, கரஸ்பாண்டிங் காலத்தை பொறுத்து, டவுன் எலமெண்ட் இன்டு நியூ கீரோ அதே ஃபார்முலா தான், அப்படியே அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓல்ட் ரோ என்ன நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரோவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல இந்த இது வரணும். அப்போ இதே y3 இடத்துல என்ன மேலே இருக்குன்னு பார்க்கணும். ஓல்ட் ரோ என்ன இருக்குது, -2 -3 1 0 -10ங்க சார். மைனஸ், இப்போ இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ பிவோட் எலமெண்ட் இதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எலமெண்ட் இப்போ தான் ஒன்றா மாற்றிட்டோம். இதுக்கு மேலே உள்ள எலமெண்ட்டு இன்ட்டு நீரோ, ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 3ஆல் இந்த நியூ கீரோன்னு போட்டிருக்கோமா, இந்த நியூ கீரோவை மல்டிப்ளை பண்ணோம்னா 3/4ன்னு கிடைக்குமா சார். அப்போ 3/4 1 × 3 3 0 × 3 0 -3/4 3 3s are 9. அகைன் இப்போ இந்த ரோவை பார்த்தோம் அப்படின்னா -2 + 3/4 0 1 -3/4 -10 9 போச்சுன்னா -1. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும், நம்மளுக்கு -4 2s are 8. அப்போ 8 -8 + 3 -5/4 0 1 -3/4 -1. இப்போ இந்த ரோ இந்த இடத்துல அப்படியே பிளாட் பண்ண வேண்டியதான். y1 வேரியபிளுக்கு நேராக, y2க்கு நேராக 0, y3க்கு நேராக 1, y4க்கு நேராக -3/4. இது என்னங்க சார், இந்த எலமெண்ட் yb அப்படின்ற ஒரு எலமெண்ட் அப்படின்றத நம்ம அப்படி பிளாட் பண்ணிடுறோம். அப்போ இது மறுபடியும் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், WJவை கண்டுபிடிக்கணும். WJவை கண்டுபிடிச்சா என்னது, WJ என்னது -60 CJ, அதாவது WJன்றது வந்து CJ minus WJ கிடையாது. WJன்றது என்னன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணும். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 × -4 -120
இன்ட்டு 1/4 கிடைக்குமா? ஜீரோவால் இந்த கோஎஃபிஷியன்ட் ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ கிடைச்சிடும். அதனால் இதை விட்டுருங்க. இப்போ இந்த -120/4 மட்டும் பண்ணோம்னா 4 30, அப்போ -30 மட்டும் கிடைக்கும். இதை பண்ணோம்னா -120, இதை பண்ணோம்னா 0, மைனஸ் ப்ளஸ்ஸு 120/4 ப்ளஸ் 30, -120 -360. சார் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்களா சார்? இப்போ சிஜே மைனஸ் டபிள்யூஜே அப்படின்னா சிஜே மைனஸ் டபிள்யூஜே அப்படின்றது சிஜேன்றது -60 ஏற்கனவே இங்கே ஒரு டபிள்யூஜேல ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு -60 ப்ளஸ் 30 -30. -120 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ் 120 0, இதுக்கு 0, இதுக்கு -30, இதுக்கு எதுவுமே இல்லை, அதனால அப்படியே போட்டோம். இப்போ என்ன செய்யணும்? அடுத்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து -1 கிடச்சிச்சுங்களா? இப்போ இதையும் நம்ம கண்டுபிடிச்சோம், சிஜே மைனஸ் டபிள்யூஜேவும் கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே டூவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கீ ரோ கண்டுபிடிக்கணும், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கீ காலம் கண்டுபிடிக்கணும். இப்போ கீ ரோ கண்டுபிடிக்கும் போது இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ்? -1 நெகட்டிவ், இதுக்கு நேராக போட்டோம். இப்போ இதுதான் பிவோட் ரோ. பிவோட் காலம் கண்டுபிடிச்சி பிவோட் ரோ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட் பிவோட் எலமெண்ட். இப்போ இதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சிஜே மைனஸ் டபிள்யூஜே டிவைடட் பை பிவோட் ரோ. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, சிஜே மைனஸ் டபிள்யூஜே பிவோட் ரோ டிவைடட் பை பிவோட் ரோ. அப்போ சிஜே மைனஸ் இஜே என்னது? -30 டிவைடன் பை நம்ம என்ன எந்த ரோ கண்டுபிடிக்கணும்? மோஸ்ட் நெகட்டிவ் ரோ பிவோட் ரோ இதானுங்க. இதை பண்ணோம்னா by 4. அப்போ பார்த்தீங்கன்னா -30 -1 கேன்சல் பண்ணிடலாம். 30 இன்ட்டு 4/5, அப்போ 1 5s are 5, 6 5s are 30, அப்போ 6 4s are 24. வந்துருச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் அதே சிஜே 0/0னாலும் நம்மளுக்கு கோடு 0/1னா நம்ம அகைன் 0 தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபார்முலா படி பிவோட் ரோவில் வரக்கூடிய கீழே இருக்க எலமெண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான், இல்லை லெஸ் தென் 0வாக தான் இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட இல்லை, லெஸ் தென் 0வாக தான் இருக்கணும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஜே மைனஸ் டபிள்யூஜே 0, சிஜே மைனஸ் டபிள்யூ 0 டிவைடன் பை இந்த பிவோட் ரோல் உள்ள எலிமெண்ட் 1. அப்போ அங்கே நம்மளுக்கு 0 தான் கிடைக்கணும், ஆனால் 0 போடக்கூடாது. என்ன ரூல்ஸ்? நம்மளுக்கு டுவல் சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் ரூல்ஸ் படி இந்த கீழே உள்ள எலிமெண்ட் லெஸ் தென் 0வாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கோட் நம்ம வந்துடும். இதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கணும் நம்ம, சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும்? மேலே -30 டிவைடன் பை -3/4 வரும். நான் இப்படி போட்டுக்கிறேன், மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 1 3s are 3, 10 3s are 30, அப்போ 10 4s are 40. வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. இப்போ ரேஷியோ இதில் எது மினிமம் ரேஷியோ? நம்மளுக்கு வி கெட் ஏ மினிமம் ரேஷியோ எது? 24. இப்போ என்ன செய்யணும்? இந்த கோடும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட் பிவோட் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். பிவோட் ரோ ஏற்கனவே இருந்தது, பிவோட் காலம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிவோட் காலம் கண்டுபிடிச்ச இந்த எலமெண்ட்டை 1ன்னு மாற்றணும். அப்போ இதை 1ன்னு மாற்றினா என்னங்க சார் நம்ம செய்யணும்? இப்போ இதை 1ன்னு மாற்றினா நம்ம என்ன செய்யணும்? இந்த ரோவை 1 -5/4 டிவைட் பண்ணணும். அல்லது இப்போ இந்த ரோக்கு நேராக இந்த காலத்துக்கு நேராக இருக்கிறது ஒய்1 ஃபஸ்ட்டு போட்டுருவோம். என்ட்ரி வேரியபிள் y1ஓட கோஎஃபிஷியன்ட் -60, அதையும் இங்கே போட்டுருவோம். y2 ஆல்ரெடி இருக்கிறதுங்க, அப்படியே போட்டுருவோம். -120 இருக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரோ தானே கண்டுபிடிக்க போகிறேன், ஏன்னா இதானே பிவோட் எலிமெண்ட்டு. இப்போ பிவோட் எலிமெண்ட் ரோ தானே ஃபஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு -5/4 1 நான் மாற்றணும் அப்படின்னா 1 -5/4 டிவைட் பண்ணணும். அப்படின்னா -4/5 மல்டிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு எப்போவுமே ஈஸியாக வந்து நம்ம வந்து தப்பு பண்ணாமல் அந்த டிவைட் மேலே எது வரும்னு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம -4/5 மல்டிப்ளை பண்ணிடலாம். 4/5 மல்டிப்ளை பண்ணோம்னா -5/4 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 1 கிடச்சிரும். அதாவது -5/4 இன்ட்டு -4 மைனஸ் கேன்சல் ஆயிரும், 5 கேன்சல் ஆயிரும், நம்மளுக்கு 1 கிடச்சிரும். அதுதான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 0 இன்ட்டு -4/5, 0 இன்ட்டு -4/5 0, 1 இன்ட்டு -4/5 -4/5, -3/4 இன்ட்டு -4/5, 4 கேன்சல் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 3/5. அப்புறம் -4/5 இன்ட்டு -1 மைனஸ் ப்ளஸ் அகைன் நெகட்டிவ் 4/5. புரியுதுங்களா? 4 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 3/5 மட்டும் தான் வரும். இப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 4/5 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ 4/5
சாரி 3/5 4/5 1 1 இன்னொரு இடத்துல 0 இன்னொரு இடத்துல 0 வரும். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல 1 1 0 நம்மளுக்கு வந்து -4/5 3/5 4/5 -4/5 இல்லை 1 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -4/5 கிடச்சிக்கணும். அப்போ இந்த ரோவை நம்ம கண்டுபிடிச்சாச்சா, புது ரோவை இந்த ரோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அகைன் ஒய் டூ என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ ஒய்2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல் ரோ மைனஸ் பிவோட் எலமெண்ட்டுக்கு அப்போ ஆர் டவுன் எலமெண்ட்டு இன்ட்டு நியூ கீ ரோ. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஓல் ரோவை எழுதிக்கலாம். ஓல் ரோ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஓல் ரோ ஒய்2 இருக்கிறதுல என்ன இருக்குது, 1/4 1 0 -1/4 3 ஓல் ரோ. இதுதான் ஓல் ரோ. ஃபார்முலா நமக்கு தெரியும் நியூ ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓல் ரோ மைனஸ் பிவோட் எலமெண்ட்டுக்கு மேலே உள்ள எலமெண்ட்டோ அல்லது கீழே உள்ள எலமெண்ட்டோ ஆர் டவுன் எலமெண்ட் இன்ட்டு நீ கீரோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஓல் ரோ வந்து 1/4. இப்போ இந்த 1/4க்கு மேலே உள்ள எலமெண்ட்டு 1ன்னு மாற்றணும். அதாவது மைனஸ் இது பிவோட் எலமெண்ட்டு, இதுக்கு கீழே உள்ள எலமெண்ட் வந்து நம்ம 0ன்னு மாற்றணும். அப்போ 1/4க்கு ஓல் ரோ 1/4 1 0 -1/4 3 எழுதியாச்சு. மைனஸ் பிவோட் எலமெண்ட்டுக்கு கீழே எலமெண்ட் 1/4. ஏன் நம்ம மைனஸ் பிவோட் எலமெண்ட்டுக்கு கீழே எலமெண்ட்டோ அப் எலமெண்ட்டோ டவுன் எலமெண்ட்டோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எலமெண்ட்டை மேலே 1 பிவோட் எலமெண்ட் தான் அது கீழே எலமெண்ட் 0 வரணும். அதான் கண்டிஷன், வேறு எதுவும் முடியாது. சிம்பிளாக சொன்னோம் அதான் 0 வரணும். அப்போ 0 வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம், -1/4 இன்ட்டு நீரோ. -1/4 இன்ட்டு நீரோ. நீரோ என்னது, இதுதான் நீரோ. -1/4 இன்ட்டு நீரோ -1/4 இன்ட்டு 1 0 -1/4 இன்ட்டு 0. அப்போ -1/4 இன்ட்டு -4/5 -1/4 இன்ட்டு 3/5 -1/4 இன்ட்டு 4/5. இந்த ரோ கண்டுபிடிக்கிறது. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு 0 இதுக்கு 1 2 கிடச்சிருச்சா, 0 1 கிடச்சிரும். இப்போ இது பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். மல்டிப்ளிகேஷனில் தானேங்க சார் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் நமக்கு 4 கேன்சல் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ அகைன் வி கெட் 1/5 வந்துருச்சுங்களா. இது -8/20 -1/4 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -3/20. இப்போ இந்த இடத்துல 20 வரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா. 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ -5 -3 அப்போ -5 -3 20 அப்போ -8/20. இது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம். ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. இப்போ 4 கேன்சல் ஆகிடுச்சு. -1/5 இருக்குது. 5 3 சார் 8. அப்போ 5 3 சார் 15. 5 3 சார் 15. 15 - 1 4 14. 14/5 கிடச்சிருச்சான்னு பாருங்கள். 14/5. எல்லாமே ஒரே மெத்தடு ஒரே மாடல் தான். பட் நம்ம அந்த ஐட்ரேஷன் மட்டும் கரெக்டாக ஒரு ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம போட்டுருணும். அப்போ நெக்ஸ்ட் வி கோ டு தி டபிள்யூஜே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். -60 -0. அதாவது இது வந்து நம்ம என்ன செய்யணும், இதை மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். -60 × 1 -60 -120 + 0. அதாவது ஒரு ஐட்ரேஷன் போகிற பாருங்க. -60 டபிள்யூஜே கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, CB × YB. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பேசிக் வேரியபிள் -60. ஒய்பின்றது வந்து என்ன, இந்த இடத்துல y1 1 ப்ளஸ் -120 × 0. அப்போ பார்த்தீங்கன்னா 0 இப்போ -60 கிடச்சிருச்சுங்களா. இதே மாதிரி சிமிலர் பண்ணோம்னா இங்கே 60 -60 × 0 0 120 × -120 -120. இதை அதே பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா -60 × -4/5. அதே வந்து இதை மல்டிப்ளை பண்ணோம்னா -120/5. இப்போ இது என்ன கிடைக்கும், -6 4 சார் 24 -240 மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு 240 -120 பேஸ் காமனாக இருக்குது. அப்போ அகைன் நம்மளுக்கு 125 கிடைக்கும். 1 5 சார் 5 2 5 சார் 10. பேலன்ஸ் வந்து இங்கே என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். 4 5 சார் 20. அப்போ வி கெட் இட் 24. அகைன் இதே மாதிரி இந்த ஐட்ரேஷனில் போட்டோம் அப்படின்னா வி கெட் இட் 12. இப்போ இந்த ஐட்ரேஷனில் போட்டோம்னா -60 × 4/5 -120 × 14/5 போட்டோம்னா நம்மளுக்கு அகைன் வி கெட் -384 கிடைக்கும். அப்போ CJ - WJன்றது -60 டிவைடன், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் -60 + 60 0 -120 + 120 0 0 -24 -24 0 -12 -12. இங்கே எந்த நம்பரும் இல்லை, அதனால் இங்கே வந்துடுது. இப்போ ஆல் CJ - WJ ≤ 0 தான் இருக்குது.
அப்படிதானே கண்டிஷன். ஆல் சிஜே மைனஸ் டபிள்யூ லெஸ் நாட் ஈக்குவல் டு 0 தானே இருக்குது. 0 0 -24 -12. பட் ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க, 4/5 14/5 அதுவும் பாசிட்டிவாக வந்துருச்சா. எப்போ ஒரு சிம்பிளஸ் அல்காரிதத்தில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சிஜே மைனஸ் இஜட்ஜே லெஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இல்லை ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்துடும். அப்படி வந்து இதுவும் சிஜே மைனஸ் டபிள்யூ ஜேவும் லெஸ் நாட் ஈக்குவல் டு 0க்கா இருந்துச்சு அப்படின்னா the solution is feasible. the optimum and feasible solution for dual problemனு போட்டு இதில் y1க்கு நேராக இருக்கக்கூடிய சொல்யூஷன் 4/5 எழுதிடணும், y2க்கு நேராக இருக்க சொல்யூஷன் 14/5 எழுதிடணும். நம்மளுக்கு கிடைச்சிருக்குது -384 நம்மளுக்கு டபிள்யூ ஸ்டார் -384. நம்ம இதை வந்து நம்ம என்ன மாற்றிருப்போம், மினிமமாக இருக்கிறத நம்ம மேக்ஸிமம் மாற்றிருப்போம். மினிமமாக மறுபடியும் மாற்றணும்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 384 கிடைக்கும். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ப்ரைமரில் கிடைச்ச ஆன்சரும் 384 தாங்க, டுவலில் கிடைச்ச ஆன்சரும் வந்து 384 தாங்க. ரெண்டுமே பிரைமரில் கிடைச்ச ஆன்சரும் 384 தான் டுவலில் கிடைச்சா. ஆனால் என்ன, அங்கே y1 வேற, அங்கே x1 வேற x2 வேற, இங்கே y1 வேற y2 வேற, பட் சொல்யூஷன் இஸ் சேம். அப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம்னா அந்த ப்ராப்ளத்தை சிம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை டுவலாக மாற்றி அந்த டுவல்லையும் நம்ம அதே ஆன்சரை நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா. அதனால் வந்து சிம்ப்ளெக்ஸ். அப்போ இதை மறுபடியும் நம்ம ஒரு டுவலாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, இது பிரைமராக எடுத்துக்கணும். இதை ஒரு டுவலாக போட்டோம்னா அகைன் வி கெட் எ பிரைமல் ப்ராப்ளம். அதான் டுவல் ஆஃப் த டுவல் இஸ் பிரைமல் அப்படின்ற ஒரு தியரி நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன். இந்த கம்பேரிசன் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக மைண்டில் நம்ம ரிமைன் பண்ணிக்கும். இப்போ திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி எப்போனா லெஸ் நாட் ஈக்குவல் டு கண்டிஷனாக இருக்கணும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும் அல்லது 0வாக இருக்கணும். சரிங்களா. திஸ் மெத்தட் அப்ளிகபிள் ஆஃப் த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இன்ஃபீசிபிள் பட் ஆப்டிமம் சொல்யூஷன். என்ன சார் இங்கே இன்ஃபீசிபிள் பட் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டிஎஸ்எம்னா டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வித்தவுட் யூசிங் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். ஏன்னா கடனார் ஈக்குவல்ட்டுன்னு இருந்துச்சா, கடனார் ஈக்குவல் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல், இப்போ ஒரு வேரியபிள் சேர்க்கணும்னா அதோட ஒரு எம்ஓ இது ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை நம்ம சேர்க்கணும், ஏதோ ஒரு ஏஓ இது நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் சேர்க்கணும். அதனால தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், லெஸ் நாட் ஈக்குவல் டு டைப்பாகவே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவாக நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடுக்கு இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் லெக்சர் 3 லெக்சர் 4 இது ரெண்டுக்குள்ள மெத்தட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நம்ம என்ன செஞ்சுட்டோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணுங்க. சரிங்களா. இது இங்கே டுவல் சிம்ப்ளெக்ஸ் வந்துடுறேன். டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிஜே வந்து எப்படி இருக்கும்னா மேபி நெகட்டிவாக இருக்கலாம், மேபி இப்படி இருக்கலாம், நெகட்டிவாக நம்மளுக்கு இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, ரெண்டுத்துலேயுமே ஸ்லாக் வேரியபிள் சேர்த்திங்க. இங்கேயும் ஸ்லாக் சேர்த்தோம், இங்கேயும் ஸ்லாக் சேர்த்தோம், ஸ்லாக் வேரியபிள் சேர்த்தோம். ஸ்லாக் வந்து லெஸ் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன், லெஸ் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன், லெஸ் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன். இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம யூசிங் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்படின்னா கிரேட்டர் நாட் ஈக்குவல் டு கண்டிஷன் நம்ம போயிடக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்க டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில். தேர்டு பாயிண்ட்டு, இதில் கீ ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிச்சிங்கன்னா கீ காலம் கண்டுபிடிச்சிங்களா. எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க, சிஜே மைனஸ் இஜட்ஜேவை யூஸ் பண்ணி கீ காலம் கண்டுபிடிச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிப்போம், கீரோ கண்டுபிடிப்போம். கீரோ ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிப்போம், கீரோ எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், யூசிங் பை எக்ஸ்பி. சரிங்களா. சிஜே மைனஸ் இஜட்ஜேல வந்து மோஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தோம், இதில் மோஸ்ட் நெகட்டிவ் பார்த்தோம். இதில் மோஸ்ட் பாசிட்டிவ், இதில் மோஸ்ட் நெகட்டிவ். இதில் செகண்டாக எதை பார்க்கணும், கீ ரோ கண்டுபிடிக்க எக்ஸ்பி, அதாவது மினிமம் ரேஷியோ யூசிங் பை எக்ஸ்பி. இதில் செகண்ட் கீ காலம், அதாவது மினிமம் ரேஷியோ தான் யூசிங் பை சிஜே மைனஸ் இஜட்ஜே. அதாவது அந்த இடத்துல சிஜே மைனஸ் இஜட்ஜே சிஜே மைனஸ் டபிள்யூஜே நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்.
சிஜே மைனஸ் டபிள்யூஜே. பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட். நம்ம இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிடும். இப்போ பிவோட் எலமெண்ட் ரெண்டுத்துலேயுமே சேம் தான். பிவோட் எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையும் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையும் பிவோட் எலமெண்ட் இஸ் ஆல் பாசிட்டிவ். இதில் வந்து சிஜே மைனஸ் இஜட்ஜே லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஸ்டாப். ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் ஆல்ரெடி. இதில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டாப். லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது சிஜே மைனஸ் டபிள்யூஜே லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கும். அது ஆல்ரெடியாக எக்ஸிஸ்ட் ஆகணும். அதனால தான் இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க 6th. இதில் வந்து ஆப்டிமமாக இருக்கும், ஃபீசிபிலிட்டியை கண்டுபிடிக்கும். அதாவது இது வந்து இப்போ இந்த இதில் பாருங்கள், டோல் சிம்ப்ளெக்ஸ் வந்து இன்ஃபீசிபிளாக இருக்கும். இன்ஃபீசிபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவாக இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவாக இருக்கும். அதனால் ஆனால் ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும். ஆப்டிமம் சொல்யூஷன் என்னங்க சார்? நீங்கள் சிஜே மைனஸ் டபிள்யூஜே லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். நீங்கள் எதை கண்டுபிடிக்கணும்னா இன்ஃபீசிபிளாக இருக்கிறத ஃபீசிபிளாக கொண்டு வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீசிபிலிட்டியாக தான் இருக்கும், ஃபீசிபிளாக இருக்கணும். ஃபீசிபிள் டு ஃபைண்ட் ஆப்டிமம் கண்டுபிடிக்கணும். ஆப்டிமம்னா என்ன அர்த்தம்? ஃபீசிபிளாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னவாக தான் இருக்கும், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஆனால் நம்ம சிஜே மைனஸ் இஜட்ஜே வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0 கொண்டு வந்தோம்னா ஆப்டிமமாக கொண்டு வரணும். அதனால தான் இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் டு ஃபைண்ட் ஆப்டிமம் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷனுக்கு வந்து நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதில் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி 6 பாயிண்ட்டையும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டால் கூட இந்த பாயிண்ட்ஸை நம்ம அழகாக ரிமெம்பர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடலாங்க சார், இதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இதில் உள்ள முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ரைட் ஹேண்ட் சைடு வரலாம். இது இன்ஃபீசிபிளாக இருக்கும், பட் ஆப்டிமம் சொல்யூஷன் இருக்கும். இன்ஃபீசிபிளாக தான் நம்ம ஃபீசிபிளாக நம்ம கொண்டு. தேங்க்யூ.